நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஆகஸ்ட் மாத ராசி பலன் கேட்கறதுக்காக வந்த உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் வணங்குற அந்த சிவபெருமானையும் எல்லா சித்தர் பெருமகன்களையும் வணங்கிக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷத்தில் பிறகுது. சிவபெருமானுக்கு உகந்த தினத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. சூரிய பகவான் சந்திரனோட வீட்டில் இருக்கார். கடகராசிங்கிறது சந்திரனோட வீடு. 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு போய் ஆட்சியில் உட்கார போகிறார். அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குரு பகவானோட சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகத்தை கொடுக்குறார். அசுர குருவோட வீட்டில் தேவகுரு இருக்கார், கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்காரு. புத்தி காரகன், நம்மளோட சிந்தனைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாத தொடக்கத்தில் பலமிழந்து வக்கரம் அடைஞ்சு கடகராசியில் இருக்கார். 13ஆம் தேதிக்கு மேலே ஒரு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு, பலம் அடைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அசுரகுருன்னு சொல்லப்படுற சுக்கிர பகவான் சூரிய பகவானோட வீடான சிம்மத்தில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் கேதுவோடு சேர போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் உட்காந்துருக்கார். சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் நீதிகாரகன் கும்பராசியில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் பலமிழந்து போய் இருக்கார். ராகு குருவோட வீட்டில் மீனத்தில் உட்காந்துருக்காரு. கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் உட்காந்துருக்கார். இதுதான் இந்த நவ கிரகங்களோட அமைப்பு, ராசி மாற்றம் அப்படிங்கிறது. இதை நாம் சரியாக கணிச்சா மட்டும்தான் இந்த மாதத்துக்கு உண்டான பலனை துல்லியமாக சொல்ல முடியும். சரி, உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்க போகுது? தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா ஓடிச்சு. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கி போச்சு. 7.5 வருஷம் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற கஷ்டம்லாம் பெரிய விஷயம் இல்லை, நம்ம நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம், சரி 7.5 முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் குரு பகவான் ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கு போயிடுறார். ராசிக்கு அதிபதியான குரு 6ல் போய் உட்காந்துருக்கார். அப்படிங்கிறது ஒரு நல்ல இடமா இல்லாமல் போச்சு. ஏன்னா பொதுவாகவே ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னா 6ல் குரு ஊரில் பகை. அப்படிப்பட்ட குரு இந்த காலகட்டத்தில் குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை அடைஞ்சிருக்கார். ஆனாலும் நமக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்கரம், ராசிக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி 3ஆவது வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். கடமையை நம்மளால் சரிவர செய்ய முடியாது. எந்த ஒரு வேலையும் நாளைக்கு நம்ம இதை முடிச்சிடணும், எந்த வேலையை பொறுத்தாலும் பரவாயில்ல இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா திட்டமிட்டபடி அது நடக்காது. ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு தாமதம், ஏதாவது ஒரு வில்லங்கம், எவனோ ஒருத்தன் குறுக்க பூந்து நம்ம வேலையை கெடுத்துக்கிட்டு இருப்பான். இது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, எந்த வேலையுமே எடுத்த முடிச்சோடனே முடிய மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே கிடக்குச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு நமக்கு தட்டி போகும். அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். தக்க சமயத்தில் காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கணும். என்ன பரிகாரம், எளிய பரிகாரங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல இருக்கிற குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2, 10, 12 இந்த வீட்டில் உழுவுது. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. மறைவிடத்தில் குரு இருந்தாலும் அவரோட பார்வையால் பலன் கொடுப்பார். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சனி வக்கரத்தால் உண்டாகக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். அதோட உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் இப்போ உங்களோட ராசி அதிபதி குருவோட சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்குறார். ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் உங்களோட ராசி அதிபதி குரு பகவானுக்கு நட்பு கிரகம். 12க்கு அதிபதி 6ல் மறைஞ்சிருக்கார். அப்படிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் குருமங்கல யோகம் கொடுக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். சரி, வேலை பார்க்குறேனே ஜோசியரை, ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கே, கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன, ஒரு இடத்துக்கு 10 இடம் அலையணும், போனோம் 2 இடத்துக்கு போனோம் வேலை கிடைச்சோம் அப்படின்னு இருக்காது. கொஞ்சம் தொடர் முயற்சிகள் அப்படிங்கிறது செய்யணும். 4 இடத்துல 5 இடத்துல அலைஞ்சாதான் வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கிடைச்ச வேலையை பிடிச்சிக்கிறது தான் நல்லது. எனக்கு இது பிடிக்கல, நான் வேறு வேலைக்கு தாவுறேன், அந்த மாதிரி வேலைலாம் செய்யாதீங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் எப்படியாவது ஓட்டணும், அதை கவனத்தில் வச்சிங்க. அதுமாதிரி மாத தொடக்கத்தில் புதன் வக்கரம், ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம்.
அவர் வந்து வக்கரமடைகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த புதனோட வக்கரம் அப்படிங்கிறது கொடுக்கும். அது ஒரு விதத்தில் நல்லது தான். இருந்தாலும் 7க்கும் 10க்கும் அதிபதி வக்கரமாகிறார் அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும். வீட்டில் ஒரு நகையை வச்சுட்டேன், மூக்க முடியல, வட்டி கட்ட முடியல, தொழில் கொஞ்சம் சரியாக செயல்படல, திடீர்னு உட்காந்து போயிருக்கேன், கூட்டு தொழில் ஒரு கூட்டாளியோடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதில் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, கூட்டு தொழிலை பிரிஞ்சிடலாமா இல்லை சேர்ந்தே ஓட்டலாமா, ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 13 தேதி வரைக்கும். 13ஆம் தேதிக்கு பிறகு அவர் பலமடைஞ்சிடுறாரு. புதன் வந்து பலமடைஞ்ச பிறகு பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. பணம் வந்து இதுக்கு மேலே நமக்கு பற்றாக்குறை இல்லை. ஒருத்தண்ட போய் கடன் வாங்கணும், கைகட்டி நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கடன் வாங்கியிருந்தா கூட அடைச்சிடலாம். 10 ரூபா கடனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். ஏன்னா 7க்கும் 10க்கும் அதிபதி புதன் பலமடைஞ்சிடறாருங்கிறப்ப தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். மனைவிக்கு வேலை கிடைச்சி அவங்க மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு. இல்லாட்டி நீங்கள் செய்கிற தொழிலையே மனைவி வந்து ஏதாவது உதவிகள் செஞ்சு அதன் மூலியமாக தொழிலை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே நல்லபடியாக இருக்குது. அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு மனைவியை கொண்டு போய் உங்களோட தொழில் நிறுவனத்தில் கல்லாப்பட்டியில் உட்கார வைங்க. காலையில் முத கடையை திறக்கிறது மனைவியாக இருக்கணும். கூட்டு போய் கடையை திறக்க வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அவங்கள வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்கள். ரொம்ப வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் விருத்தி அடையும். அதுமாரி மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்கார். 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அப்படிங்கும்போது இந்த தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய இருந்தால் வந்துடும். பூர்வீக சொத்தில் ஒருத்தன் பங்காளி கேஸ் போட்டால் இழுத்துட்டு கிடக்கு அப்படின்னா இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். இல்லை ஒரு பாகம் பிரிச்சிக்கவே முடியல, ஒரு வில்லங்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட இதுக்கு மேலே சொத்தை நீங்கள் பாகம் பிரிச்சிக்கலாம். ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். அதோட அப்பா கொஞ்சம் நமக்கு உதவி செய்வாங்க. சரி ஏதோ புள்ள கஷ்டப்படுறான், தொழிலுக்கு 10 ரூபா கொடுத்து உதவுவோம், இல்லாட்டி ஒரு வேலை வாங்கி தரேன்டா, யாரையா பிடிச்சி ஏதாவது பணம் கணவு தர்றதா இருந்தாலும் தருவோண்டா. இந்த மாதிரி அப்பா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உதவிகள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. இப்போ தந்தை மகன் உறவில் கடந்த காலகட்டத்தில் விரிசல் இருந்தால் கூட அது இந்த காலகட்டத்தில் சரியாகி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும். அதனால் கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காதீங்க. ஒரு டீ கடை காப்பி கடைக்கு போனோம்னா கூட அங்கே ஒரு அரசியல் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஏதோ பேச்சுவார்த்தை ஒரு வாக்குவாதம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா கூட நம்ம போய் குறுக்கால போய் அது அப்படி இல்லை இது இப்படின்னு நம்ம நாட்டியம் பண்ணுறதோ நம்ம நாயத்தையும் அங்கே பேசுகிற வேலை வச்சு கூட தேவையில்லாத சண்டை வந்துடும். அதில் கவனமாக இருக்கணும். அது மாதிரி விவசாயிகள் புது முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம். நிலம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செஞ்சிட வேண்டாம். ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. புது முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவுமே வேண்டாம். ஒரு இடம் வாங்குறேன், இடம் விற்கிறேன், இல்லை விவசாயத்தில் ஒரு பயிரை மாற்றுறேன், புது உரம் வைக்கிறேன், புதுசாக பூச்சி மருந்து வந்துருக்கு அடிக்கிறேன், இந்த மாதிரி புது முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி ஒரு போர்வெல் குழாய் ரிப்பேர் ஆகிறது, ஒரு மோட்ரு ரிப்பேர் ஆகிறது, வாகனம் ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பழுதுகள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் வெட்டி செலவு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அதனால் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க. ரொம்ப அத்தியாவசிய பயணம் அப்படின்னா ஒரு வழிபாதை விநாயகருக்கு ஒரு செதறுகாயை உடைச்சிட்டு அதன் பிறகு பயணம் போகிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சராசரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை மனசார வணங்குங்க. சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்குங்க. ஏலபால மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நல்ல மாதமாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.